இந்த மரம் வச்சு எப்படியும் வருஷங்கள் இருக்கும். அதுக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் காய்ப்பாங்க. வீட்டுக்கு பின்புறத்துல தான் இருக்காங்க. போன வருஷம்லாம் நெறையா பழுக்கலனாலும், கொஞ்சம் இருந்த பழமும் வம்பாயிடுச்சு. ஏன்னா ரொம்ப உள்ள வார்ம்ஸ் இருந்துச்சு கட் பண்ணி பார்த்தா. அதனால பயமாவே இருந்தது. இந்த வாட்டியும் இப்படி இருக்குமோன்னு. இந்த வாட்டி பிரச்சனை இல்ல. உஷாராகி கொஞ்சம் காயா இருக்கும்போதே நான் பறிக்க ஆரம்பிச்சுட்டேன். நம்ம கையால வளர்த்த சந்தோஷம் சூப்பரான ஃபீல். அது ஒண்ணும் பெரிய லைஃப் கோல்ஸ் இல்லனாலும், இந்த சின்ன சின்ன மொமெண்ட்ஸ்ல தான் ரியல் ஹேப்பினஸ் இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். அண்ட் அந்த ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் வார்த்தையால சொல்ல முடியாது. இதெல்லாம் மார்க்கெட்ல வாங்குன பழத்தில கண்டிப்பா கிடைக்காது. நான் சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் பழமா சாப்பிட தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் கொய்யாக்காய சாப்பிட்டு பழகுனதுக்கப்புறம் இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சுக்கிட்டு, இதில ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட்டான சாலட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு பேபி கார்ன் இதில சேர்த்து ஒரு சாலட் ட்ரை பண்ணேன். இது சோய் சாஸ், அப்புறம் லெமன் ஜூஸ், பெப்பர், சால்ட், சில்லி ஃப்ளேக்ஸ், பீனட்ஸ், அப்புறம் கார்லிக், ஹனி இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு ட்ரை தான். ஃபர்ஸ்ட்டு கொஞ்சமா செஞ்சு பார்த்து டேஸ்ட் நல்லா இருந்தது. மிச்சம் வச்சிருந்த கொய்யாவும் அதில ஆட் பண்ணி நானே காலி பண்ணிட்டேன்.